போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு மலைக்கட்டில் வந்து பதுங்கிட்டா உன்னை விட்டுவோன்னு நினைச்சியா? என்னங்க நீ ஏமா இங்கே வந்த? மேடு பள்ளமா இருக்குல்ல? இல்லைங்க, ஏதோ சத்தம் கேட்டுருச்சு. ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்ட்ஸு பேசிட்டு வந்துடுறேன், நீ போ. சீக்கிரமாக வந்துடுங்க, எல்லாருக்கும் சமைக்கணும்ல, கடைக்கு போகணும். சரிம்மா, போயிடலாம். என்கிட்டயே உன் வேலையை கட்டுற பத்தியா? உன்னை தேடி வந்து போடுவேன்னு சொன்னல அண்ணே. அன்னைக்கு 100 கோடி ரூபாய்க்கு என்கிட்ட ப்ராஜெக்ட் இல்லைண்ணே, போய் சொன்னேன். உங்கள்கிட்ட தப்பிக்க வழி தெரியல, தப்பிச்சேன். போய் போய் வாடகை போய் ஃபிகரோட வந்து செட்டில் ஆயிட்டு இங்கே உன்னை உன் பொண்டாட்டி போட்டு அண்ணே தயவு செஞ்சு வேணான்னு சொல்லுங்கண்ணே. இன்னைக்கு என்கிட்ட அந்த ப்ராஜெக்ட் இருக்குண்ணே. தயவு செஞ்சு என் பொண்டாட்டி ஒன்றும் பண்ண வேணான்னு சொல்லுங்கண்ணே. அண்ணே சொல்லுங்கண்ணே, அண்ணே சொல்லுங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே சொல்லுங்கண்ணே. திலகா நில்றா. உணவு பிரமாதம் சகோதரி, இங்கே தங்கிவிடலாம் போல இருக்கே. இருங்கண்ணே. உனக்கு பெரிய மனது, சொல்லிவிட்டாய். என் நண்பன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லையே. வானம், நிலா, நட்சத்திரம் இவைகளை எல்லாம் கண்டு நீண்ட நாட்கள் ஆகிவிட்டதல்லவா? எருமை மாடுகள். என்னங்க, யார் அவங்க எல்லாம்? தெரிஞ்சவங்க. எதுக்கு வந்திருக்காங்க? அவங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியும்? உதவி கேட்டு வந்திருக்காங்க. ஒரு 10 நாள் அவங்க கூட போக வேண்டி வரும். என்னம்மா இது? நீங்க மறுபடியும் பழைய மாதிரி ஆரம்பிக்க போறீங்களா? உதவி கேட்டு தான் வந்திருக்காங்க. போய் சொல்றீங்க. இந்த நிலைமையில என்ன தனியா விட்டு போக போறீங்களா? திலகா நீ இங்கே இரு. சகோதரிக்கு ஏதேனும் உதவி தேவைப்படும், இருந்து கவனமாக பார்த்துக்கொள். நீ வா. எதுக்கு அவனை விட்டுட்டு வந்திருக்கேன் தெரியும்ல? நீ ஏதேனும் சிலுமிஷன் செய்தன்னு வச்சுக்கோ, ஒரே ஒரு அலைபேசி மட்டும்தான், சரக்குன்னு அறுத்து போட்டுருவான், பார்த்துக்கோ. மதுரை வந்தாச்சு, என்ன பண்ண போற? முதல்ல ஒதுக்கு போகிறோமா ஒரு ஹோட்டலில் ரூமை போடுங்க, மற்றதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். பானு கேட்குதா? கேக்குதுங்க. அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையே, முடியலன்னா ஹாஸ்பிட்டல் போயிடுமா? நீங்க எப்ப வருவீங்க? வந்துடுவேன் பானு, கூடிய சீக்கிரம் வந்துடுவேன். சீக்கிரம் வந்துருங்க. ஏய் போன குர்ரா, நீ இனிமேல் எது பண்ணாலும் எங்கள் ஆள் ஒருத்தன் கூட இருக்கணும். உட்காரா கொட்ரா. நீ கேட்ட பணம் அட பாத்துனா, இந்தாங்க உங்க ஃபோன். இப்போ சொல்லு, என்ன பண்ண போகிறோம்? ரைஸ் புல்லிங். அப்படின்னா? அப்படின்னா இல்லாததை இருக்குன்னு நம்ப வைக்க போகிறோம், அந்த நம்பிக்கையை விதைக்க போகிறோம், அந்த விளைச்சலை பணமாக அறுவடை பண்ண போகிறோம். புரிஞ்சுதா? இல்லை, எது கேட்ட? உனக்கு மட்டும் புரிஞ்சுதுன்னா நான் வேறு ஐடியா யோசிக்கணும். அதான்
ஏய் சரி சரி, அடுத்தது என்ன? சீக்கிரம் சாப்பிட்டு படுங்க, காலைல கோயிலுக்கு போகணும். பூஜை பட்ட தொழில் ஆரம்பிக்க போகிறான். இல்லை கண்ணா, தொழிலே கோவிலில் தான். ம், அண்ணா இவனை நம்பக்கூடாதுண்ணா, உஷாராக இருக்கணும். ஆமாம் ஆமாம், காரியம் முடிஞ்ச உடனே இவனையும் அவளையும் போடுறது தான். என்னண்ணா? ஏய், 100 கோடி ரூபா மேட்ரு. கண்டிப்பாக ஆள் பெரிய ஆளாக தான் இருப்பான். இவனெல்லாம் நம்ப முடியாது. மாட்டி விட்டான்னா நம்மெல்லாம் அடக்கம்தான். புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் போட்டாதான் நமக்கு பாதுகாப்பு. கரெக்ட்ண்ணா, திலகண்ணா உஷாராக இருக்க சொல்லலாம். இதை தானே தேடுறீங்க? இந்தாங்கண்ணா. மூணு பேர் நிற்கிறாங்கல்ல, அங்கே வண்டி நிப்பாட்டு. அண்ணே கோயிலுக்கு வந்துட்டு ஏன் சாமி கும்பிடா நிற்கிறோம்? வாங்க உள்ளே போவோம். நீ வேணா போய் சாமி கும்பிட்டு வா, ஆனால் கோயில் கேமராவில் உன் முகம் மட்டும் பதியாமல் பார்த்துக்க. ஏன்? ஏன்னா அங்கே மேலே தெரியுது பார் கோபுர கலசம். அதைத்தான் இன்னைக்கு ராத்திரி திருட போகிறோம். அதுக்கு தான் அந்த 3 பேர் வந்திருக்காங்க. ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ. தமானம் பவதி ஹிதாய புருஷஸ்தேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. அண்ணா, ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்து விடுங்க. ம், ஃபோட்டோ கொடுப்பா, ஃபோட்டோ எடுக்கணும். இந்தா பத்திரமா வச்சுக்க. அரே இந்தா, நே இதை எடுத்தும் போய் ஊரு தெரியாம நசுக்கி எடை போட்டுரு போ. சரிண்ணே. டேய் டேய் டேய், லூசாடா நீ? எதுக்கு அதை திருடணும்? 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கணும், எடைக்கு எடை போடவா? மதுரை அருகே 400 வருடங்கள் பழமை வாய்ந்த கோவில் கலசம் கொள்ளையடிக்கப்பட்டது. பொதுமக்கள் அதிர்ச்சி. சத்தியமா என்ன நடக்குதுன்னே புரியலடா. ஒரு பொய் சொல்கிறோம்னா அதில் உண்மையும் கலந்துருக்கணும். அதுக்கு தான் இதெல்லாம். பொருள் ரெடி. இதை ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்து அசால்ட்டை வாங்க தயாராக இருக்க ஒரு பார்ட்டியை பிடிக்கணும். எப்படி? இவங்க 2 பேரையும் வெளியே அனுப்பிச்சு மதுரை பூரா சுற்றி பார்த்துட்டு அங்கே யாருக்கு அதிகமாக போஸ்டர் விட்டுருக்காங்கன்னு பார்த்துட்டு வர சொல்லுங்கள். அவன் தான் நம்ம பார்ட்டி. மூவேந்தர் கிரானைட் பிஸ்னஸ்மேன், ஆயிரக்கணக்கான கோடி சொத்தான். கடவுள் பக்தி அதிகம். டெய்லி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவார். அப்புறம் ஆஃபீஸ், சாயங்காலம் அஸ்டோரியா ஹோட்டல் பார். இதுதான் டெய்லி அவரோட ப்ரோக்ராம். வேறு யாரும் அங்கே மீட் பண்ண மாட்டார். சமீபமாக கவர்மெண்ட் அவரோட குவாரிகளை மூடினது, அது சம்மந்தமான கேஸுங்க, குடும்ப பிரச்சனைகள்னு நிறைய சிக்கலில் இருக்கார். இப்போ அவர் யாரை ரொம்ப அதிகமாக நம்புறாருங்கிறத கண்டுபிடிக்கணும்.
மகேஷ் அவரோட நிழல் மூவேந்தரோட சட்டவிரோதமான எல்லா விஷயத்தையும் இவன் மூலமாக தான் பண்ணுவார். அவனோட மீன் பண்ணையில் வச்சு மூவேந்தரோட பல முக்கிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கு. ரியல் எஸ்டேட் அவனோட இன்னொரு பழனி போலீஸ்காரன் மூவேந்தருக்கு சொந்தம். பேருக்கு தான் போலீஸ், வேலை செய்யறது ஃபுல்லாக மூவேந்தருக்கு. பணத்தாசை பிடிச்சவன் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டான். ஜோசிக்கார சந்தான கிருஷ்ணன் பணத்தாசையே இல்லாத நேர்மையானவர். அதனாலே மூவேந்தருக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இருட்டர் வார்த்தை கேட்டு செய்வார். தினமும் அந்த 3 பேர்கிட்ட எப்படியும் பேசிடுவார். அந்த 3 பேரையும் நம்ம பக்கம் கொண்டு வரணும். எப்படி? ஹாய் பாபு, எப்படி இருக்கீங்க? ஹாய் சார், ஐம் குட். ஹேவ் யூ சீட். இது வரதன், Hello. இது செந்தில். ஹலோ. நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட் ஆர்பி பார்ட்டி கிரானைட் பிஸ்னஸ்மேன் அப்படியா? மூவேந்தர். அவரை போய் ரீச் பண்ண ஈஸியான வழி டு மகேஷ். ரியல் எஸ்டேட் இவரோட ஒன் ஆஃப் த பிஸ்னஸ். ஹலோ மகேஷ். வாங்க. நீங்கள் தான் ஃபோன் பண்ணுறா? ஆமாம், நான் தான். இந்த இடம் ஓகேயா? இந்த மாதிரி சின்னதாக வேணாம், நல்ல பெருசா 200 acres சிங்கிள் லேண்ட் காமிங்க. சொல்லுங்க பிரதர். ஆர்பியை பார்த்துட்டேன், ரேட் பேசிட்டேன், டெஸ்ட் சர்டிஃபிகேட் பக்கா. ரேட் மட்டும் நான் சொன்னதா, வேணுமான்னு கேட்டு சொல்லுங்க. சரியா? ஓகே பை. சொல்லுங்க மகேஷ், இன்னும் எவ்வளோ தூரம்? இங்கே பக்கம் தான் சார். இதான் சார் நான் சொன்ன இடம். ஃபுல்லாக 250 ஏக்கர். உங்களுக்கு ஓகேயா? ஏரியா இருக்கேன் மகேஷ். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆஃபீஸ் ஃபுல்லாக நம்மளால தான் இருக்காங்க. ஈஸியாக போட்டால் வாங்கிக்கலாம். நோ, நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன், நேர்மையாக இருக்கும். பிரதர், ரேட் மட்டும் மறாது பிரதர். அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் கை மாற்றி விட்டாலே hundreds of crores உங்களுக்கு கிடைக்கும். பெரிய பிசினஸ் விட்டுறாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பேசுங்க. ஓகே பாய். இந்த இடம் பூரா ஒரு என்ஆர்ஐ பார்ட்டியோட சார். நமக்கு ரொம்ப வேண்டிய ஆள். 150 ஏக்கர். இது ஓகேயா? சிட்டிக்கு அவுட்டராக இருக்கேன் மகேஷ். கொஞ்சம் கிட்ட இருந்தால் நல்லா இருக்குமே. இருக்கு சார், பார்க்கலாம். ஆர்பி ரேட் குறையவே குறையாது பிரதர். ஆர்பி கிடைக்கிறதே பெரிய விஷயம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம். பேசி புரிய வைங்க. பாய். சார், ஆர்பின்றீங்களே, அப்படின்னா என்ன? ஆர்பினா ரைஸ் புல்லிங், ரொம்ப சக்தி வாய்ந்த பொருள். அது மட்டும் ஒருத்தர் கையில் போயிடுச்சுன்னா அவன் வாழ்க்கையே மாறிடும். அவனோட எல்லா பிரச்சனையும் தீர்ந்து அவன் வாழ்க்கை மேலே 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 மேலேன்னு அப்படியே மேலே. சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது சார். மகேஷ், மதுரைக்கு லேண்ட் வாங்க வந்ததே சைட் பிஸ்னஸ் தான். மெயின் பிஸ்னஸ் ஆர்பி தான். உங்ககிட்ட பார்ட்டி தான் சொல்லுங்கள், 10% கமிஷன் உங்களுக்கு தரேன். மினிஸ்டர் மீட்டிங் தானே, நாளைக்கு வச்சுக்கலாம். அவரை மீட் பண்ணும்போது குவாரி சம்மந்தமான ஃபைல்ஸ்லாம் எனக்கு வேணும். அப்புறம் ஒரு 50C லிக்விட் கேஷை ரெடி பண்ணி வைங்க. இந்த புக்கை எப்படியாவது அந்த ஜோசியக்காரன் படிச்சாகணும். அம்மா, ஐயா ஐயா பார்த்து எந்திரிங்க. இந்தாங்க உங்க புத்தகம், பார்த்து போங்க. கோகினூர் உயரத்தை விட மதிப்பு வாய்ந்த கோவில் கலசம் கொள்ளை போனது. 1500 வருடம் பழமை வாய்ந்த भैया फाइल जल्दी मूव करना. आपको पैसा भेज दिया ना? 250 से ठीक है. हाँ அண்ணே, ஆர்பின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேண்ணே. பயங்கரமாக சொல்கிறேன் அதை பற்றி. சொல்லுங்க மகேஷ். சார், அண்ணன் ஒரு தடவை சும்மா சந்திச்சு பேசலாமாங்கிறாரு. வர வெள்ளிக்கிழமை அவரோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறீங்களா? ஓகே மகேஷ். ஓகே மூவேந்தர், ஓகே வெள்ளிக்கிழமை மீட்டிங். மற்ற விஷயம்லாம் உன் கையில் தான் இருக்கு. மகேஷ், சரி போலீஸ்காரனை என்ன பண்ண போகிறோம்? ஆமாம்ல, வாட்ஸ் த பிளான்? ஹலோ சார், I'm வெற்றி செல்வன். சொல்லுங்க, என்ன விஷயம்? கோவிலில் கலசம் திருடு போச்சுல்ல? ஆமா, அது என்கிட்ட தான் இருக்கு. வாட்? நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 கோடி ரூபாய் தரேன். அதுவும் ஒரே பேமெண்ட்டில். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க. ரொம்ப நாளாக ஜூஸ் தான் குடிக்கலாம்னு நினச்சேன் தலைவரை. இப்போ தானே தெரியுது இது மிக்சிங்னு.
நீ யாரு எமனே வித்துருவிய இவெல்லாம் அந்த மூலிகை. I need a phone. Okay, Babu. All the best. பாய் சார். Bye. மகிழ்ச்சி. Okay. ஓகே சார். Bye-bye. வாங்க வாங்க. குரு நான் தான். சொல்டா. அவங்க ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. கேரளா போனவன பானு இருக்கிற இடத்துல திராவிடன் ஒருத்தர் இருக்கான். அவனை முதல்ல காலி பண்ணணும். பணம் கைக்கு வந்த உடனே நம்ம முன்னாலேயே போட்ட திட்டப்படி அவனை போட்டுற வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பானுவை ஒரு சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுங்க. அவன் நமக்கு தெரியாம வேற ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருப்பான். சரிண்ணா. அதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு முக்கியமான ஒரு ஹெல்ப் வேணும். குடும்பத்தோட காலி பண்ணாதான் பின்னால நமக்கு பிரச்சனை வராது. சரிண்ணா. நாலு கார் சந்தைக்கு பாபுன்னு ஒருத்தர் வருவான். அவன் கூட ஒரு கேங் வரும். இது சாதாரண பிசினஸ் இல்ல, பெரிய கடல். எதுக்குடா இங்கே வந்திருக்கோம்? ஒரு குதிரை வாங்க. குதிரை வாங்குறதுக்கு எதுக்குடா இரும்பு கடை? குதிரைன்னா துப்பாக்கி. துப்பாக்கி எதுக்கு? நம்ம பார்க்க போகிற ஆள் விவகாரமான ஆள். செய்ய போகிற வேலை பெரிய வேலை. மாட்டினா கண்டம். அதான் சேஃப்டிக்கு. துப்பாக்கி விற்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும்? ஒரு காமன் மேனுக்கு குண்டு வைக்கவே தெரியும் போது துப்பாக்கி வைக்கிற இடம் தெரியாதா? ஏய் நில்லு, எங்க போறீங்க? சிறிய பார்க்கணும். நீ ஒரு ஆள் மட்டும் போ. அப்படி உட்காருங்க, அண்ணன்ட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். 2 நாள் போட்டுங்கண்ணே. மினிஸ்டரை பார்த்து குவாரி ஃபைல மூவ் பண்ண வேண்டிய ஏன் பொறுப்புண்ணே? பணத்தை வாங்கிட்டு எவ்வளோ நாள் இதே சொல்லிட்டு இருப்பீங்க? அண்ணே அவங்க வந்துட்டாங்கண்ணே. போகிறேன். டீ கொடுக்குறவங்க கூட ஒரு மார்க்கமாக இருக்கான்ல. எதுக்கும் குதிரை ரெடியாக வச்சுக்க. எப்போ வேணால் தேவைப்படலாம். சிந்தனை செய் மனமே செய்தால் தீவினை அகன்றிடுமே. வணக்கம் ஐயா. வணக்கங்க. இந்தாங்க ஆர்பியோட டீட்டெயில்ஸ். சிஎம்மோட சன்னே வாங்கியிருக்காரா? ஆச்சரியமாக இருக்கேன். மீனாட்சி அம்மன் கோயில் கலசத்தை ஏத்திகா தலைவர் தான் வாங்கினார். அதை வாங்கினதுக்கப்புறம் தான் அவருக்கு எவ்வளோ பெரிய வளர்ச்சியே. முதல்ல எல்லாரும் அவரை ஒன்றுமே இல்லைன்னு நினச்சாங்க. கலசம் வீடு போய் சேர்ந்ததுக்கப்புறம் எல்லாரும் அவங்க வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க. இதுக்கு பெரிய போட்டியே இருக்குது. நம்ம லிங்கில் நான் நிறுத்தி வச்சுருக்கேன். அவ்வளோ பவராக அதுக்கு? ஐயா, இதை பற்றி நாம் கொஞ்சம் விவரமாக பேசிடுவோம். இதை ஏன் ரைஸ் புல்லிங்னு சொல்கிறாங்கன்னா, அதோட சக்தியை சோதனை பண்ணுறதுக்கான முக்கியமான வழிமுறை தான் இது. அதாவது கலசத்தை நடுவில் வச்சு சுற்றி அரிசி மணிகளை கொட்டினோம்னா அந்த மணிகளை கலசம் சரசரன்னு உள்ளே இழுத்துக்கணும். அதாவது புல் பண்ணிக்கணும். அதுக்கு பேர் தான் ரைஸ் புல்லிங். அது எப்படி கலசத்துக்கு அப்படி ஒரு சக்தி? அதுவும் ஒரு மெட்டீரியல் தானேன்னு கேள்வி வரும். கோவிலில் சிலைகளை பிரதிஷ்டை பண்ணுறோம், வணங்குறோம். அதோட அபிஷேக நீர் நோய் தீர்க்கும், நின்னாலே வியாதி வராதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளை சுற்றி எப்போவுமே ஏதாவது ஒரு வைப்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். அது பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தால் மனசுக்கும் நல்லது, உடம்புக்கும் நல்லது. நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருந்தால் காலி. இந்த வைப்ரேஷன் எல்லாம் செயற்கையாக கூட உருவாக்க முடியும். பில்லி சூனியம் இதெல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ். சார்,
நீங்கள் ஓம்னு ஒரு மந்திரத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஓம் கிடையாது. ஹம், ஆ ஊ இம். நம்ம வாயிலிருந்து நாக்கோட உதவி இல்லாமல் வரக்கூடிய சத்தம். ஹம். இந்த மந்திரத்தை சொல்லும்போதும் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லும்போதும் நம்ம உடம்புல ஒரு மாறுபட்ட ரியாக்ஷன் ஏற்படுறதை நீங்கள் கவனிக்கலாம். ஏன்னா நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் காற்றுல கரைஞ்சு அப்படியே தான் இருக்கும். அந்த சத்தங்களை தியானத்தின் மூலமாக கிரகிச்சு சில சக்திமிக்க ஒலிகளை கோர்த்து உருவானது தான் மந்திரங்கள். அந்த மந்திரங்களை தினம் ஓதி ஓதி ஒரு சாதாரண கல்லை கூட சக்திமிக்க சிலைகளாக மாத்திரம் பிரதிஷ்டை பண்ணுறோம். அது மக்களுக்கு நன்மை விளைவிக்குது. தினம் கோயிலில் ஆயிரக்கணக்கான முறை உச்சரிக்கப்படுகின்ற மந்திரங்கள் சக்தியாக மாறி கோயில் கலசத்தை போய் சேரும். பல கோடி முறை பரவி பரவி அந்த சக்தி பீடமாக மாறும்பொழுது அதை இடி மின்னல் தாக்கி அது மேலும் சக்தியாகி சக்தி பிரளயமாவே மாறிடும். அப்படிப்பட்ட சக்தி ஒருத்தருக்கு கிடைக்கும் போது அவரை எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது. அவருடைய வளர்ச்சியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. சக்கரவர்த்தியா வாழலாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வீட்டில் பேசிட்டு சொல்கிறேன் சாமி. முக்கியமான விஷயம் தீட்டு. பெண்கள் கூடவே கூடாது. அதோட நீங்கள் வாங்க போகிற விஷயம் வெளியே யாருக்கும் தெரியவே கூடாது. எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் சொந்தமாக முடிவெடுத்து சொல்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. சரி சாமி. ஆனால் ஒரு நாள் தான் டைம். கிடைக்கிற பீஸ் ரேர் பீஸ். கிடைச்சா அதிர்ஷ்டம் உங்களுக்கு. நாளைக்கே சொல்லிடுறேன். நம சிவாயம். அரண்டண்டா எப்படா இவ்வளோ கச்சிதமாக புழுவுற? நான் சொன்னது பொய் இல்லை. தோடா என்னென்னமோ சொல்கிறான் விஜய். இவனை பற்றி தெரிலன்னு வச்சுக்கேன், நானே கூட நம்பியிருப்பேன். பொய் இல்லையாமா. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பொய் சொன்னால் அதில் உண்மையும் கலந்துருக்கணும். அப்போ தான் அது பொய்ன்னு தெரியாது.